இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். சிவஞான சித்த பிரபஞ்ச மகா ஞான உயர் ஞான உயர் அனுக்கிரக உயர் ஆசீர்வாத அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித ஆனந்த பிரபஞ்ச மகா ஆனந்த தலமாக, இடமாக, சபையாக, சித்தனாக, சிவசூட்சமமாக, சிவசூட்சம நூலாக அகத்தியன் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற தலமாக, அதிசயம் நிகழ்கின்ற தலமாக, இறையமர் தலமாக, இறை கணங்களெல்லாம் சுழல் நிலையில் அமர்ந்து, சுற்று நிலையில் அமர்ந்து, உயர் நிலையில் அமர்ந்து, உன்னத பகிர்வுதனை, அற்புத பகிர்வுதனை, ஞான பகிர்வுதனை, பகிர்வுதனை, பொற்பகிர்வுதனை பகிர்கின்ற பொன்னம்பல மகா தலமாக திகழ்கின்ற இச்சபையானது பிரபஞ்சத்தில் உள்ள ஒட்டுமொத்த சபைகளுக்கெல்லாம் உயர் சபையாம். உயர் கணங்களுக்கெல்லாம் உயர் கணம். இறைவன் அமர்ந்து இறையாட்சி செய்கின்ற அற்புத தலமாம். சித்தர்களின் தலைவன், ஒட்டுமொத்த சித்தர்களின் ஒட்டுமொத்த உயர் மகா ஞான கூட்டத்தின் தலைவன் அகத்தியன் அமர்ந்து இயல்பு நிலையிலே மானிட ரூபத்திலே உலாவி வருகின்ற, உயர்வாக உயர் நூல் வழியாக பேசி வருகின்ற, இறையை அழைத்து அமர வைத்து பேசுகின்ற அற்புத நிலைதனை பகிர்கின்ற இறைவனை என்றால் ஈசனை, சிவனை, எம்பெருமானை, சிவபெருமானை, ஒட்டுமொத்த கணங்களையெல்லாம் உட்கொண்டு அமர்ந்தவனை, உயர் பேராற்றலை, உயர் பிரபஞ்ச ஆற்றலை கூட அழைத்து பேசுகின்ற, காண முடியுமா, பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா, ஓசைதனை, உயர் மொழிதனை பகிர முடியுமா என்கின்ற நிலை மாறி எளிமையாக ஏற்ற நிலத்தில் ஏற்ற நிலையிலே இருந்திட்ட போதும் எளிமையாக வந்து அமர்ந்து ஏற்ற மிகுந்த நற்சொற்பொழிவுகளை, ஞான சொற்பொழிவுகளை, பொன்மொழிகளை உதிர்க்கின்ற தலமாக, பொன்னம்பலன் அமர்ந்த சபையாக இருக்கின்ற அற்புத தலத்தை உணர்ந்தோர் உயர்ந்து நிற்கின்ற, வழி நடந்து வருகின்றது, வழி நடத்தப்பட்டு வருகின்றது, வழி சொல்லப்படுகின்றது, வழி காட்டப்படுகின்றது, அழைத்து செல்லப்படுகின்றது, ஆசி கொடுக்கப்படுகின்றது, அனுக்கிரகங்கள் கொடுக்கப்படுகின்றது. அற்புதமான சபைதனிலே, ஆற்றல் மிகுந்த சபைதனிலே, இறை உலாவுகின்ற ஈடு இணையில்லாத மகா சபைதனிலே ஒவ்வொரு கணத்திற்கும் ஒவ்வொரு பயிர்வாக அற்புதமாக சிவன் கட்டளைக்கு இணங்க பிரபஞ்சம் முழுவதும் கணங்கள் அதன் நிலைகளுக்காக, அதன் பணிகளுக்காக சிவத்தில் இருந்து வெளிப்பட்ட நிலைகளே என்பதை யாவரும் அறிந்து நிற்கின்றோம். பரந்தாமன் ஒரு நிலைக்கு, பிரம்மதேவன் ஒரு நிலைக்கு, தேவியர்களெல்லாம் ஒரு நிலைக்கு, தேவாதி தேவ கூட்டங்களெல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைக்கென சிவத்திலே இருந்து, பிரபஞ்சத்திலே இருந்து, பஞ்சமகா ஆற்றலுக்குள் இருந்து, உயர் பிரபஞ்ச புண்ணியத்துக்குள் இருந்து வெடித்து சிதறிய அவதாரங்கள் கண்ட நிலையானது யாவரும் அறிவர். மேல் நிலையிலே, உயர் நிலையிலே, உயர் மகா நிலையிலே உயர் ஞானிகளெல்லாம் அறிந்திட்ட அத்தகைய கூற்றானது இச்சபையிலே ஒவ்வொரு நிலைகளும் ஒவ்வொரு தன்மைக்காக அமர்த்தப்பட்டு, ஒவ்வொரு நிலைகளும் ஒவ்வொரு அவதார நிலைகளும் ஒவ்வொரு பணியை, பிரபஞ்ச பணியை செய்கின்ற தலமாக திருமுருகன் திருக்கரந்தனிலே பிரபஞ்ச ஆட்சியை தாங்கி முடிசூடி மன்னனாக 27,000 கோடி லோகங்களுக்கு அதிபதியாக ஆற்றலாக அமர்ந்த தலமாக, அறுபடையும் ஒன்றாக கூட்டி மருதமலையும் இணைத்து ஒரே படையாக, ஒற்றை படையாக அமர்ந்த தலமாக, சென்று வருகின்ற நிலையிலே, வந்து சென்ற நிலைகள் மாறி சென்று வருகின்ற நிலையிலே அமர்ந்திட்ட சீர்மிகும் மகா சபையிலே மகாவிஷ்ணு 10 அவதாரங்களை பகிர்ந்து இறை சபைக்கு, இறை மகா நூலுக்கு அருள்காவல் திருக்காவல் அமர்த்திய தலமாக, கல்கி அவதாரம் தனை சிவசபைக்கு அருளி கல்கியாக ஆதிகைலாய சிவசூட்சம நூல் வழியாக பணி செய்கின்ற நிலை நடந்தேறி வருகின்ற அற்புதமான நிலைதனிலே அனுக்கிரகமும் நல்ல ஆசி நிலைகளும் அற்புதமான படைத்த உயிர்களுக்கு பகிர்ந்த நிலையாக சத்தியநாராயண அவதார திருக்கோலத்தையும் தந்தருளிய அற்புத நிலை தொடர் நடந்தேறி சிறந்தேறி உயர்ந்தேறி வளர்ந்து வருகின்ற உயர் மகா தருணமதிலே அற்புதமான ஒவ்வொரு பூஜைகளிலும் ஒவ்வொரு அனுக்கிரக வரம் அருளி அற்புதமாக உயர் சபையை நடத்தி வருகின்ற நிலையானது உயர்வாக உயர் சபையுடனே இணைந்து பணியாற்றுகின்ற, யுகப்பணி ஆற்றுகின்ற, யுகமாற்ற பணியாற்றுகின்ற, தர்ம யுக பணியாற்றுகின்ற அற்புதமான சீடர்களுக்கும்
பகிர்கின்ற பகிரெல்லாம் பகிரப்படுகின்றது என்பதை யாவருக்கும் உணர்த்தி, அனைவரும் சபையோர்களே, சபையில் இணைந்தோர்களே, சபை உங்களுடன் இருக்கின்றது, நீங்கள் சபையுடன் இருக்கும்போது என்கின்ற அற்புதமான உயர் சூட்சமத்தை அகத்தியன் அருளி நிற்க, அனுக்கிரகம் கொடுத்து நிற்க, 11,000 யுகமாக தவம் இருந்த புண்ணிய ஆற்றலை பகிர்ந்து நிற்க, வணங்கி நிற்கின்ற யாவரையும் வரவேற்று நிற்கின்ற சபையாக, பணிந்து நிற்கின்ற யாவரையும் துணிந்து நடைபோடச் செய்கின்ற சபையாக, அற்புதமாக உயர் அன்பை மட்டும், உன்னதமான அன்பை மட்டும், உத்தம அன்பை மட்டும் ஆற்றலாய் ஆயுதமாய் கொண்டு வெற்றி நடைபோடுகின்ற வெற்றி வேந்தன் குகன் அமர்ந்த, சிவன் அமர்ந்த, சித்த தேவ கணங்களெல்லாம் அமர்ந்த சீர்மிகும் சபைதனிலே கந்தனுக்கு, கடம்பனுக்கு, கதிர்வேலனுக்கு, செல்வக்குமரனுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, பொற்சபை பொன்னம்பல மகா உயர் சபையிலே மன்னனாக அமர்ந்து முடிசூடி மகிழ்ந்தவனுக்கு நடாத்தப்படுகின்ற சஷ்டி திதி பூஜையிலே வந்தமர்ந்த வேலவன், கண்டமர்ந்த வேலவன், பார்த்தமர்ந்த வேலவன், பகிர்ந்து அமர்ந்திருக்கின்ற வேலவன், மகிழ்ந்த தருணமதிலே கணங்களெல்லாம் மகிழ்ந்து அவனுக்குள் இருந்து வந்தமர்ந்த சீடர்கள் சரணாகதி கண்டு நிற்கும்போது, சரநிலை கொண்டு நிற்கும்போது, அவனை வணங்கி நிற்கும்போது, அவன் சபையை வணங்கி நிற்கின்ற உயர் இடத்திலே வைத்து பார்க்க நிற்கும்போது, முழு இடத்திலே தன்னகத்தே கொண்டு நிற்கும்போது, அத்தகைய ஆனந்த நிலையிலையும் அமைதி நிலையும் சாந்த நிலையும் நிம்மதி நிலைகளையும் நிகரில்லா உயர் நிலைகளையெல்லாம் பெற்று வருகின்றார்கள். சூட்சமத்திலே கண்டு வருகின்றார்கள். வேளிலே கண்ட காட்சி கொண்ட காட்சியாக அவர்கள் வலம் வரும்போது எப்பொழுதும் அவர்களுடைய காட்சியானது நீடித்து நிற்கு நிகரில்லாத அனுக்கிரகத்தை கொடுத்து அருளும் என்பதை அகத்திய பெருமானின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து அகத்தியமாய் அமர்ந்து ஜெகத்தியமாய் அமர்ந்து ஜெகப்பிரபஞ்சமாய் அமர்ந்து அனைவருக்கும் கண்டவர்கள் காணாதவர்கள் பார்த்தவர்கள் பார்க்காதவர்கள் ஓசை கேட்டவர்கள் கேட்காதவர்கள் என அனைவருக்கும் இறை சபையிலே இருந்து இறைமகா சபையிலே இருந்து அனுக்கிரகங்கள் உயர் சூட்சமாக பகிரப்பட்டு வந்தது என்பதை கூறி, மகா சபையிலே நடத்தப்படுகின்ற நிகழ்வானது என்ன ரெக்கார்டிங் ஆகுது இல்லை, அதாவது இந்த சபையில் மாறி மாறி என்ன சொல்லப்படுதுன்னா, மீண்டும் என்ன சொல்லப்படுதுன்னா, இறை உங்களுக்குள்ளே இருக்கார், எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கக்கூடிய இறைவனை வெளிக்கொண்டு வர இடமாக இறைத்தன்மையோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற நிலையை சுட்டி காட்டி, இறையோட தன்மையிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு இந்திரிய நிலைகளுக்குள்ளேயெல்லாம் அதன் செயல்பால் அதன் குணங்களின்பால் ஈர்க்கப்பட்டு, அதாவது அதனோட காட்சி பொருளாக உணர்வு பொருளாக அதனோடு உலாவி வரும்போது நல்ல விஷயங்கள் நல்ல தன்மைகள் நம்மளுக்குள்ளே இறைவன் மனச்சாட்சியாக வச்சிருந்து, இறைவன் எப்பவும் எங்கே இருக்கார்னா நம்மளோட மனச்சாட்சி என்கின்ற நிலைக்குள்ளே இருந்து கெட்ட விஷயங்களை செய்யும்போது உணர்த்திக்கிட்டே இருக்காங்க. இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, இது போதும் அது போதும், இது நிறைவு இல்லாதது அப்படிங்கிற விஷயத்தை எப்பொழுதும் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதான் மனச்சாட்சிப்படி நடந்துக்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லதை கேட்டிருப்போம். எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கணும் தான் இறைவன் இங்கே நம்மளை ஆற்றலாக நம்மளை மனித உருவமாக படைச்சி ஆனந்த நிலையடையக்கூடிய புன்னகை நிலைகளை மனுஷனுக்கு பரிசாக கொடுத்து, அவனுக்கு அற்புதமான கனிவகைகள், அற்புதமான சுவையிலே உள்ள உணவு நிலைகள், அற்புதமான காட்சி நிலைகள், அற்புதமான இயற்கை நிலைகளையெல்லாம் கொடையாக வழங்கி, அருள்கொடையா திருக்கொடையா பிரபஞ்சத்தையே கொடையாக கொடுத்து கண்டு மகிழதுக்கு கொடுத்து இருக்கின்ற நிலையிலே, அது எப்படி சாப்பிடணும், எப்படி பார்க்கணும், எப்படி கேட்கணும், எப்படி அதை உணரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எல்லைகள் வகுக்கப்பட்டு இருக்குது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷமாகும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு இருக்குது. அளவோடு இருக்கணும். அளவுக்கு மீறி போகையில் அங்கே பிரச்சனைகள் உருவாகின்றது. கோபம் இருக்கலாம். கோபம் குறைவான அளவிலே அடுத்தவங்களை வழிநடத்த செல்லக்கூடிய நிலைகளே, அடுத்தவங்கள் தவறான பாதைகளில் போகும்போது சுட்டி காட்டக்கூடிய நிலையிலே சிறு கோபங்கள் இருக்கலாம். அது தனக்கென வரும்போது, தன் நிலைக்கென வரும்போது, தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படிங்கிற வரும்போது அது கோபமே பாவமாக மாறிடுது.
அதே மாதிரி எல்லா நிலைகளும் ஈர்ப்பு ஆசைகள் இருக்கலாம். ஆசைகள் வந்து அவங்கள அப்படி வழி நடத்தணும், இவங்களை இப்படி வழி நடத்தணும், அவங்களுக்கு அதை கொடுக்கணும், இவங்களுக்கு இதை கொடுக்கணும். பிரபஞ்சம் கொடுத்த நிலைக்கு நம்ம பிரபஞ்சத்துக்கு பகிரணும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதை பார்த்து நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படிங்கிற நிலைகள் நல்ல நிலைகள். நான் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், என்னுடைய சுற்றி இருக்கிறவங்க மட்டும் இருக்கணும், எனக்கு பிடிக்காதவங்க துன்பப்படணும், துயரப்படணும், வேதனைப்படணும் அப்படிங்கிற வெறுத்து நிற்கும்போது அந்த ஆசைகள் வந்து தீய ஆசைகளாக உலா வருது. இது மாதிரி எல்லா நிலைகளும் இருவேறு நிலைகள் இருக்குது. அதே மாதிரி இந்திரியங்களும் வந்து இரு நிலைகளில் செயல்படும். பார்க்கக்கூடிய தன்மையில் புண்ணிய நிலைகளும் இருக்கும், பாவ நிலைகளும் இருக்கும். கேட்கக்கூடிய தன்மையில் புண்ணிய நிலைகளும் இருக்கும், பாவ நிலைகளும் இருக்கும். எது தேவை எது தேவையில்லை சொல்லப்படுகின்ற நிலையில் பாவத்தை செய்கின்ற சொற்களும் வாயிலிருந்து வரும், புண்ணியத்தை செய்கின்ற சொற்களும் வரும். அதை உண்கின்ற நிலையிலே விஷம் போன்ற விஷங்களை ஒன்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிலைகளும் இருக்குது. கசப்பாக இருந்து மருந்து போன்று இருக்கிறவங்க நல்லது செய்யக்கூடிய நிலைகளும் இருக்குது. எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது, எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எல்லா நிலைகளும் இரு நிலைகள் இருக்குது. அப்போ இரு நிலைகளில் எது உயர்நிலைன்னு பகுத்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மையை இறைவன் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லா விஷயங்களையும் பகுத்து ஆராய்ந்து பார்த்து நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் எதெல்லாம் பாவம் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த விஷயத்திலிருந்து விலகி நிற்க கற்றுக்கிடணும். அதெல்லாம் சும்மா சொல்லி வச்சுருக்காங்க. பாவம் செஞ்சவன் தான் நல்லா இருக்கான், அவன் பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்குது, சொத்து சோகமெல்லாம் வாங்குதான் வச்சான்னு அவனை பார்த்து உண்மையை மறந்து அவன் வந்து அறியாமையில் இருக்கான், தெரியாமையில் இருக்கான், புரியாமையில் இருக்கான், பார்க்கதை பார்த்து மதிமயங்கி இருக்குதான், கிடைக்காத விஷயங்கள் கிடைச்சவொன்னா குணங்கட்டு நிற்கான். அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உணர்ந்துக்கிடணும். அதெல்லாம் பாவத்தில் பாவச் செயல்களுக்குள் போகப்படுது. அதாவது வசதியாக இருக்கிறது தப்பில்லை, சந்தோஷமாக இருக்கிறது தப்பில்லை, ஆனந்தமாக இருக்கிறது தப்பில்லை, அனைத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பில்லை. அது வந்து யாருக்கும் துன்பங்கூடாத விஷயங்களாக இருக்கணும். பிறரோட துன்பத்திற்கு கண்ணீருக்கு காரணமாக அது இருந்துடக்கூடாது. அந்த விஷயங்களில் மிக 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 கவனமாக இருக்கணும். மற்றபடி இங்கே சபையில் சித்தர்கள் தேவர்கள் எல்லாருமே நீங்கள் சந்தோஷப்படாதங்க துக்கத்தோடு இருங்க, வேதனையோடு இருங்கன்னு உங்களை சொல்லலை. அடுத்தவங்கள வேதனைப்பட்டு நீங்கள் ஆனந்தத்தோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்லப்படுது. அதே மாதிரி தான் பொருட்கள் அது எல்லா விஷயங்களும் செல்வம்னு இகலோகத்தில் இருக்கக்கூடிய செல்வம்னு மனுஷன் நினைக்கக்கூடிய விஷயங்களை வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. அதுதான் நிஜம்னு நினச்சிடக்கூடாது. அதெல்லாம் மாய நிலைகள், வரும் போகும். ஆனால் உனக்குள்ளே இருக்கிற இறை உயர்நிலை, அதுதான் வந்து உண்மையான நிலை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சபை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. சபை வந்து தொடர்ந்து ஆனந்தமாக இருக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகளை சித்தர்கள் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆனந்தம் நாளைக்கு துக்கம், இன்றைக்கி வந்து மகிழ்ச்சி நாளைக்கு வேதனை, எதிர்காலத்தை நோக்கிய பயம், கடந்த காலத்தை நோக்கிய ஒரு அச்ச நிலைகள், கடந்து வந்த காலங்களில் செஞ்ச நிலைகளில் நம்ம அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம் அப்படி செஞ்சிட்டோம் இப்படி செஞ்சிட்டோம் தெரியாமல் வந்துட்டோம் அப்படி நிலைகளையெல்லாம் வேற எடுத்து போட்டு இன்றைய பொழுது இப்பொழுதைய நேரம் தான் நிஜம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுதாங்க. இந்த நேரத்தில் நம்ம நிஜமாக எப்படி இருக்கணும், இந்த பொழுதில் எப்படி இருக்கணும், நாளைக்கு 2 வருஷம் கழித்து 3 வருஷம் கழித்து 30 வருஷம் கழித்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் இன்றே வந்து கவலைப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. இப்போ என்ன புண்ணியம் செய்ய முடியும், இப்போ என்ன நல்லது செய்ய முடியும், இருக்கிறத வச்சு இப்போ என்னது செய்ய முடியும். நாளைக்கு பெரிய கோடீஸ்வரனாகி சொத்துக்கள் தேவையான அளவுக்கு குவிந்து வசதி வாய்ப்புகள் எல்லாம் குவிந்து மிச்சம் இருக்கிற தர்மம் செய்யணும்னு நினைக்கிது. அது வந்து எட்டாக்கணிக்கு கொட்டாய் விடுவதற்கு சமாகும். இப்போ என்ன செய்ய முடியும், இந்த நேரத்தில் என்ன பகிர முடியும், இந்த எல்லைக்குள்ளே என்ன நற்காரியங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே மனுஷங்கள் வந்து நிஜம்னா நிகழ்தான் நிஜம். என்ன சென்ற விஷயங்கள் அது சென்றுச்சு, வந்த விஷயங்கள் அது வருமா வராதான்னு நமக்கு தெரியாது. அதனால் நிகழ்காலத்தில் எல்லாரும் வாழ்ந்து நிகழ்காலத்தில் தர்மமும் நல்ல விஷயங்களும் செய்ய கற்றுக்கிடணும். தர்மம் வந்து எனக்கு செய்ய முடியல, அது இல்லையே இது இல்லையே, அது மீண்டும் மீண்டும் இங்கே சொல்லப்படுது. நினச்சா அதுக்கெல்லாம் வழி உண்டு. என்ன நினைக்கிறது, எப்படி நினைக்கன்னா பொருளாக கொடுக்கணும், பொண்ணாக கொடுக்கணும், அதாக கொடுக்கணும், இதாக கொடுக்கணும் அப்படிங்கிற நிலை இல்லாமல் புன்னகையாக கொடுங்க, நல்ல வார்த்தைகளை ஒதுங்க, அன்பு உங்கள்கிட்ட இருக்குது அதிகமாக பகிருங்க,
அடுத்தவங்களுக்கு உங்களால் என்ன என்ன நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமோ பிரபஞ்சத்துக்கு எதுக்கு இது செய்யுங்கன்னா நாங்கள் எதுக்கு செய்யணும், எங்களுக்கு கால் கை தான் நல்லா இருக்குது, எங்களுக்கு எல்லாரும் இருக்காங்க, எல்லா விஷயங்களும் எங்கள் கூடையே இருக்குது, எல்லா விஷயங்களும் கூடையே இருக்குது, நான் இதுக்கு எதுக்கு செய்யணும், எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, பேரம்பேத்திகளோட மகிழ்ச்சியாக எல்லா விஷயங்களும் எனக்கு இருக்குது, நான் எதுக்கு பிரபஞ்சத்துக்கு பகிரணும், நான் எதுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னா, ஏன்னா அடுத்தவங்க தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கை காலிலேருந்து மூச்சிலேருந்து, அதான் இங்கே மூச்சுக்கு சொல்லப்படுது. உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எதுவும் கிடையாது, நீங்களே கடனாளி தான், நீங்கள் பிரபஞ்சத்தோட கடன் வாங்கித்தான் கருவிலேயே உதயமாகியிருக்கிய, கருவில் உதயமாகலையே இறைவனோட கருணையை கடனாக வாங்கியிருக்கிய, அவன் உங்களை நம்பி உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கான், இவன் ரிட்டன் கொடுத்துருவான், திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு நம்பிக்கையோட ஒரு 2 ஜந்துக்குள்ளே ஒரு ரெண்டு உயிருக்குள்ளே வச்சு உங்களை வளர்த்து எடுத்து, பிரபஞ்சம்தான் உங்களை பாதுகாத்து வளர்க்கு, பிரபஞ்சம்தான் உங்களுக்காக உங்கள் அன்னையருக்கும் உங்கள் பெற்றவங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரபஞ்சம் உணவாக பகிருது, மூச்சாக இருக்குது, காற்றாக இருக்குது, நிலமாக இருக்குது, நீராக இருக்குது, வெப்பமாக இருக்குது, அவங்களுக்கும் கொடுத்து உங்களுக்கும் உருவாக்கி உங்களுக்கு எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. எப்படி கொடுத்துக்கிட்டே இருக்குது, மறக்கவே மறக்காது பிரபஞ்சம். நம்ம மறந்துடுவோம், வவுறுது நிறைஞ்சிட்டுனா மறந்துடுவோம், பிரபஞ்சம் நம்ம உறக்கம் வந்துட்டால் நம்ம மறந்துடுவோம் அடுத்தவங்கள, அது மறக்கவே மறக்காது. அதான் இறைவனோட கருணை. தாய் உறங்கும்போதும் உறங்கும்போது எந்த நேரங்களையும் கூடையே இருந்து ஒரு தாயோட, ஒரு பெற்றவங்களோட, ஒரு சொந்தக்காரங்களோட, ஒரு ஊர்க்காரங்களோட, உறவுக்காரங்களோட பிரபஞ்சம் இறைவன் உங்கள் கூடையே இருந்து கண்ணும் கருத்துமா இந்த இதுக்கு எது நடந்துருமா அது நடந்துருமான்னு அப்படின்னு பிரபஞ்சம் 24 மணி நேரமும் பாதுகாத்து உங்களை வர வச்சு பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் செய்வீங்க, பணியாற்றுவீங்க. பிரபஞ்சத்துக்கு பணியாற்றும் போது தான் பஞ்சபூதங்கள் இயங்கும். ஏன்னா கொடுத்த இடத்துல வைக்கணும்ல, எடுத்துக்கிட்டே இருந்தால் காலி ஆயிரும். அதனால் அதை பகிரும்போது நீங்கள் பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சம் இறைக்கு பகிரக்கூடிய நிலை, இறை அதனால் ஆற்றலை பெற்று மீண்டும் இயங்கக்கூடிய தன்மை. இப்படி இருக்கையில் வந்ததை பூரா எடுத்து வச்சுக்கிட்டு கொடுத்ததை பூரா மறந்து வச்சுக்கிட்டு இதுக்கு தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லப்படுற நிலை. இதுக்கு தான் ஏன் கொடுக்கணும், தர்மம் ஏன் செய்யணும், தானம் ஏன் செய்யணும், அடுத்தவங்களுக்கு நான் ஏன் செய்யணும், ஏன் அடுத்தவங்கள பார்த்து சிரிக்கணும், ஏன் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னா, உனக்கு கடவுள் கொடுத்ததை உனக்கு பிரபஞ்சத்தை கொடுக்கையில் தான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கிய, பேங்கில் கஸ்டமராக இருக்கிய, அங்கே ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்ட வாங்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிய, எங்கேயும் நிப்பாட்டிட்டானா திருப்பி வருமா ரிட்டனு. அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கு நீங்கள் கொடுக்காமல் இருக்கையில் உங்களுக்கு ரிட்டன் வராது, திருப்பி கொடுக்கறதுக்கு காலி ஆயிரும், உங்கள் அக்கௌண்ட்டு காலி ஆயிரும். அதனால தான் உங்களை கொடுத்துக்கிட்டே இருக்க சொல்லுதாங்க இறைவன், பிரபஞ்சம். ஞானிகள், மகான்கள், யோகிகள், முன்னோர்கள், மூத்தோர்கள் எல்லாருமே குடுன்னு சொல்லதுக்கு காரணம், கொடையாக கொடு அப்படின்னா பிரபஞ்சம் கொடையாக கொடுத்து உங்களை வளர்த்து வச்சுருக்கு. அதை நீங்கள் கொடுத்த கொடையை நீங்கள் பகிரும்போது தான் திருப்பி பிரபஞ்சம் உங்களுக்கு கொடை கொடுக்க காத்திருக்கும். அப்போ நான் மேட்ரு முடிஞ்சது, பிள்ளைகளெல்லாம் அது மாறி இங்கே சொல்லப்படுது, மீன் சொல்லப்படலாம். எல்லா இதையும் அக்கௌண்ட்டு செட்டில் எல்லா விஷயங்களையும் போட்டு வச்சாச்சு, எல்லாமே எழுதி வச்சாச்சு அப்படின்னா அது பிரபஞ்சம் எப்படி கூட எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடர்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், ஏற்றங்கள், இரக்கங்கள், அவமானங்கள், அசிங்கங்கள் நிகழும்போது என்னது இருந்தாலும் இல்லாமல் போயிடும். புண்ணியமாக சேர்த்து வைக்கல, அது எது போனாலும் பிரபஞ்சம் திருப்பி தேவையான நேரத்தில் தேவையான, இங்கே எல்லாரும் எதுன்னா எல்லாம் சொத்து சுகத்தை ஆஸ்தி அந்தஸ்தை இதை தான் பார்க்காங்களே தவிர நிம்மதி அமைதிங்கிறதே பெரிய புண்ணியம். அது பொங்கலுக்கு பகிரப்படும், பிள்ளைகளுக்கு பகிரப்படும், போதும் அப்படிங்கிற நிலை வரும். அதுக்குள்ளே உயர் சூட்சம், அது ஞானியர்கள்லாம் மகான்கள்லாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு எப்பவும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒன்றும் இருக்காது, ஆடையில் ஒரு துண்டு தான் கட்டியிருப்பாங்க, ஒரு நிலையும் இருக்காது, சந்தோஷமாக அமைதியாக சாந்தமாக எப்பவும் ஆனந்தமாக இருப்பாங்க. அந்த கோலத்தை நீங்கள் எத்தனை பொண்ணு பொருள் அது இது எல்லாம் வச்சுருந்து வீட்டை சுற்றி அதை சுற்றி இதை சுற்றி எங்கேயும் உலகம் பூரா சொத்துக்களெல்லாம் வாங்கி கூச்ச போதிலும் நிம்மதி இல்லைன்னா அது உங்களுக்கு உள்ளது இல்லை. நீங்கள் அது நிம்மதி அடையும் போது
நீங்கள் நிறைவு அடையும் போது நீங்கள் ஆனந்தம் அடைய போது தான் அது உங்களுக்கு உள்ளது. நீங்கள் அங்கே போட்டு இங்கே போட்டு அப்படி போட்டு இங்கிட்டு போட்டு எவன் கொண்டு வரான் எப்படி கொண்டு வரான்ட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கையில் அது உங்களுக்கு உள்ளது கிடையாது. நிம்மதி இருக்கணும்னா அளவோடு இருக்கணும், அளவோடு ஆசைப்படணும், அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. இப்போ நடக்கட்டும், நீ கோடீஸ்வரனாக இருந்துக்கோ குபேரனாக இருந்துக்கோ அது நடக்கட்டும், இயல்பில் அது நடக்கணும். அது பின்னாடி ஓடக்கூடாது. ஓடி 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 ஒருத்தனுக்கு வந்து இறைவன் வந்து உனக்கு என்ன நீ எவ்வளோ ஓடுதையோ அவ்வளோ விஷயங்களை உனக்கு கொடுத்துருதேன் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துருக்காரு. அவன் ஓடினா நீ பொழுதடையதுக்குள்ளே சாயந்தரத்துக்குள்ளே மதி மயங்கிறதுக்குள்ளே நீ வந்து அந்த இடத்தையெல்லாம் வளம் வந்துடணும். எவ்வளோ நேரம்னாலும் நீ எடுத்துக்கோ ஓடுன உடனே அவன் ஓடிருக்கான் வரையில் இவ்வளோ தூரம் இருக்கையில் வந்து அந்த எல்லையிலே வந்து ஆளே இல்லாமல் போயிட்டான். ஏன்னா அளவோடு இருந்தால் ஒரு வட்டம் போட்டுட்டு ஓடியாந்துருக்கலாம். அவன் ஓட இன்னும் கொஞ்சம்னு எல்லையை பெருக்கையில் கடைசியில் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நம்ம கொடுத்த விஷயங்களை வச்சு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். வரத விஷயங்கள் வரும்போது வரட்டும். அதுக்கு குறுக்கு வழியில் பயணப்படுதோ, கோபத்தோடு பயணப்படுதோ, சூழ்ச்சியோடு பயணப்படுதோ, வஞ்சனையோடு பயணப்படுதோ, துரோகத்தோடு பயணப்படுதோ பிரபஞ்சத்துக்கு பிடிக்காது. அது ஒவ்வொரு செயலும் உங்களுக்கே தெரியும். அந்த நிலையில் ஆசையின் பால் அதுக்குள்ளே போகலை, அது பாவ பொருளாகி விடுது. இன்னொருத்தனுக்கு உள்ள விஷயங்களை அபகரிக்கும் போது அது உங்களுக்கு இல்லாத விஷயங்களாக மாறி போகுது. இன்னொரு கண்ணீர் நிலைகளுக்குள்ளே எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அது வந்து நஞ்சாக உங்கள் வீட்டில் வந்து விதையாக முளைக்க ஆரம்பிச்சிருது. அப்போ எங்கள் பிள்ளைகள் நிம்மதியாக இருக்கும், பேரம்பேத்திகள் எங்கே நிம்மதியாக இருக்கும். எவ்வளோ தான் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போதும் அது நிம்மதிக்குள்ளே அவங்க வாழ முடியாது. அதனால் இறைத்தன்மையோட இறையோட உயர்வான கருணையோட அன்புமயமாக இருந்து எல்லா விஷயங்களையும் செய்யுங்க. எல்லாத்தையோட நீங்கள் இருந்துக்கோங்க. எதுவும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அளவோடு இருந்து அளவோடு வளரணும். அளவுக்கு மீறினா சாப்பாடே ஒரு அளவுக்கு தான் சாப்பிட்ணும். தொண்டைக்கு மேலே சாப்பிட்டா அது பிரச்சனை ஆயிரும். எதுவும் கொல்லும் அளவும் தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அற்புதமாக வந்து இருக்கிறத வச்சு, அதாவது பொறுத்தவர் பூமி ஆழ்வார் அப்படின்னு ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. பொறுமையாக இருக்க பழகி கொடுத்த விஷயங்களை நிறைவு அடைஞ்சு என்னதை கொடுத்துருந்தாலும், இப்போ நம்ம தோற்றம் கொடுத்துருக்காரு, நான் கருப்பாக இருக்கேன், குட்டையாக இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், இப்படி படைச்சிட்டேன்ட்டு நம்ம வந்து வேணால் மாறப்போகுதா? மாறாது. அதனால் நமக்குன்னு பூர்வ ஜென்மங்களில் செஞ்ச புண்ணியத்துக்கு உண்டான விஷயங்கள் நம்மளுக்கு பகிர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. 2 பிள்ளைனா 2 பிள்ளை தான் இருக்கும். 15 பிள்ளை வேணும்னா கொடுப்பானா? இறைவன் கொடுக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா கூட அதையும் நிறைவாக எடுத்துக்கணும். ஏதோ ஒரு காரியங்களுக்காக, ஏதோ ஒரு ஜென்மத்தில் யாருக்கோ செஞ்ச பாவ நிலைகளுக்காக, ஏதோ நம்ம தப்பாக நடந்துக்கிட்ட விஷயங்களுக்காக, ஏதோ ஒரு உயர்வான காரங்களுக்காக கூட பிள்ளைகளை வந்து இறைவன் கொடுக்காமல் இருக்கலாம். செல்வங்களையும் அதே தன்மையோடு கொடுக்காமல் இருக்கலாம். செல்வங்கள் நீ அதிகமாக கொடுத்தா கெட்டு போயிடுவ, தேவையில்லான விஷயங்களுக்குள்ளேலாம் நீ போயிடுவ, உன இறை நாடல் இறை தேடல் உன்கிட்ட இருக்காது அப்படிங்கிற விஷயங்களை வச்சு கொடுக்காமல் இருக்கலாம். உன்னோட அங்க அவயங்களை அழகாக படைச்சி நீ அதன்பால் பாவங்களை செஞ்சக்கூடிய தன்மை இருந்தால் இறைவன் அதை மாற்றி அமைச்சிருக்கலாம். ஏதோ ஒரு காரியங்களுக்காக எல்லா விஷயங்களும் அருளப்பட்டு இருக்குது, கொடுக்கப்பட்டு இருக்குது. கொடுத்தது இறைவன். ஏதோ ஒரு விஷயங்களை வச்சு தான் கொடுத்துருப்பான். இடர்கள் இன்னல்கள் வருவதெல்லாம் நம்மளோட செஞ்ச நிலைகள். அதையும் வந்து இறைவன் எப்படி கொடுக்கணும், எந்த நிலையில் கொடுக்கணும்னு பிரபஞ்சம் வந்து வகுத்து மொத்தமாக கொடுத்தா தாங்க முடியாது. நம்ம செஞ்சதெல்லாம் அப்படியே ரிட்டன் அடித்ததுன்னா பிரபஞ்சம் அடிச்சோன்னா ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த கணக்கையும் நிவர்த்தி பண்ணனையும் உங்களையும் திருப்பி நம்மளையும் திருத்தி நம்மளையும் உயர் ஆற்றல் உள்ள இறை ஆற்றல் உள்ளவர்களாக மாற்றணும். அப்படிங்கிறதுக்காண்டி தான் அது உயர் சூட்சமாக அதுக்குள்ளே போனால் போய்கிட்டே இருக்கும். வாழ்க்கைங்கிறது இது நம்ம கடந்து வந்த பாதைகள், காலங்க ஆசான் எல்லா விஷயங்களும் நமக்கு கொடுக்கறதெல்லாம் வந்து பாடங்களை தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம சனீஸ்வர பகவான், அந்த பகவான், ராகு கேது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து துன்பப்படுத்தாங்க, துயரப்படுத்தாங்க, வேதனைப்படுத்தாங்கன்னா அவங்க வந்து உங்கள் உணர செய்தாங்க. அதாவது நீ திருந்திரு, இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்க, திருந்திரு, இன்னமும் வந்து நீ உன்ட்ட சரணாகதி இல்லை, அடுத்தவனை கெடுக்க, அதை செய்த இதை செய்தன்னு சொல்லி சென்ற ஜென்மங்களில் செஞ்சதுக்கு இந்த ஜென்மங்களில் வந்து பிடிச்சி ஆட்டுவாங்க.
ஆட்டி திருந்தணும். திருந்தலைன்னா விடமாட்டாங்க, திருப்பியும் வருவாங்க. ஒரு ஆன்மா வந்து திருந்து இறைநிலை அடையாமல் அந்த அந்த கணங்கள்லாம் விடாது. அதுக்கிட்ட கட்டளை அப்படி. நம்ம அங்கே உள்ளே ஓடுதோம்ல, இங்கே இப்போ இங்கே சிறைச்சாலையில் ஒண்டி அடைக்காங்க தப்பு பண்ணவனை, அவன் திருந்தணும்னு அடைக்காங்க. திருப்பியும் வந்து அதே தப்பு பண்ணான்னா பிறகு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். இங்கே இகலோகத்தில் இப்படி நடக்குன்னா யாராக ஒருத்தன் ஏதோ ஒரு சொல்ல எங்கேயே சிக்கி சின்ன பின்னமாக ஆகிடுவாங்க. ஒரு தடவை போனாலும் சரி தப்பு செஞ்சிட்டோமோ தெரியாமல் செஞ்சிட்டேன் இறைவா இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு வெளியே வந்து மறுமலர்ச்சியோடு வாழ்ந்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி தான் பிரபஞ்சமும் உங்களை வந்து பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆட்டையும் உள்ளே தூக்கி போடும், வெளியே தூக்கி போடும், அங்கிட்டு தூக்கி போடும், இங்கிட்டு தூக்கி போடும். ஓஹோ நம்ம ஏதோ தப்பு செஞ்சுருக்கோம் போடுக்கா தான் இவ்வளோ கஷ்டங்கள், இது வேதனைகள், துயரங்கள்னு சொல்லி அதில் இருந்து மீண்டு வர பார்க்கணும். நல்ல விஷயங்கள் செய்ய பார்க்கணும். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் நம்ம செஞ்சதான் நமக்கு வருது, வேறு யார் செஞ்ச விஷயங்கள் நமக்கு வராது. அதனால் பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுத்த விஷயங்களை கொடுத்து நிற்கணும். நமக்கு வர்றத ஏற்ற இறக்கங்கள், ஏன் எனக்கு இப்படி வந்துருச்சு நான் எதுக்கு அவனுக்கு செய்யணும், நானே வவுத்தறிச்சலோட அவன் சிரிச்சுக்கிட்டு அலையணுமா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வவுத்தறிச்சலோடு நமக்கு வரக்கூடிய காலங்கள் நம்ம செஞ்சது, அடுத்தவனை சிரிக்க வைக்கல, அந்த புண்ணியம் நமக்கு நம்ம வவுத்தறிச்சலுக்குள்ளே பாலா தேனா வந்து கங்கையாக வந்து பாஞ்சு நம்ம வவுறு எரியக்கூடிய தன்மையை மாற்றி வச்சிரும். அதான் சித்தர்கள் ஞானிகள்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, என்ன செஞ்சாலும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, கொட்டின தேலை எடுத்து விட்டுக்கிட்டே இருந்தாங்க, எச்சி துப்புனவனை ஒன்றும் செய்யாமல் மீண்டும் மீண்டும் கங்கையிலே போய் குளிச்சுக்கிட்டே இருந்தாங்க, திட்டினவங்களே கண்டு பொண்ணயிச்சிட்டே இருந்தாங்க, அடித்தவனுக்கு மறுகண்ணத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி பிரபஞ்சம் வந்து செஞ்ச விஷயங்களுக்கு ஏதோ எப்போமோ செஞ்ச விஷயங்களை நமக்கு நல்லதாவோ கெட்டதாவோ கொடுக்கும். ரெண்டையும் ஏற்றுக்கிட்டு ரெண்டுக்கும் நம்ம செஞ்ச நிலைகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இறைவனை இறை சபையை சரணாகதியோடு இருந்து இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் வேறு இப்போ நான் உரையாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்குள்ளே இருந்து சித்தர்களும் தேவர்களும் ஆதிகைலாய சிவசூட்சம நூலில் தான் உங்கள் கருத்துக்களை எளிமையாக சொன்னால் தான் புரியும் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் உங்கள் மாற்று வேற்று நிலைகளெல்லாம் நம்ம மறக்கும்போது நமக்குள்ளே இறைத்தன்மை இருக்குது. காலையிலேருந்து அதான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இறைவன் நம்மளுக்குள்ளே இருக்கான், இறைவனை உணரணும். நம்ம இந்திரியங்கள் வழியாக குணங்கள் வழியாக வந்து இறைத்தன்மையிலிருந்து மதிமயங்கி கிடக்கும். அந்த விஷயங்களெல்லாம் நம்ம நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் தவம் இருக்குது சொல்கிறோம்ல. அந்த தவம் இருக்கில்ல, சிவமாக தவம் இருக்கில்ல, அந்த குணங்களெல்லாம் வரும். இது ஒரு உயர்வான ஒரு ஞான பாடசாலைன்னு சொல்லுதாங்க. இது வந்து அறிவுபூர்வமான விஷயங்களையும் தாண்டி இறை சூட்சமமான உயர் மெஞ்ஞானத்தை வந்து உயர் ஞானம் மெஞ்ஞானம்னு சொல்லப்படுது. மனுஷங்க கண்டுபிடிச்சது விஞ்ஞானம், இறைவனை இயங்குது மெஞ்ஞானம், உண்மையான ஞானம். அதாவது அந்த விஷயங்களை தான் இங்கே கற்றுக் கொடுக்காங்க சித்தர்கள், ஞானிகள், மகான்கள். அந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்குற சபையில் இங்கே ஒருத்தருக்கும் அந்த டிகிரி படிச்சிருக்கணும், இந்த டிகிரி படிச்சிருக்கணும், அந்த குளத்தில் இந்த குளத்தில் பிறந்திருக்கணும், நீ அவனாக இருக்கணும் இவனாக இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து சரணாகதி கொண்டவங்க தான் இங்கே அதுக்கு உண்டான தகுதி, அதற்குண்டான தட்சணை, வணங்கி நிற்கணும், உயர்வான இடத்துல வச்சு நிற்கணும். இங்கே என்ன சிவபெருமானே உட்காந்து உரையாற்றக்கூடிய இடம். அகத்திய பெருமான் ஒட்டுமொத்த ஞானிகர்களோட தலைவன், ஒட்டுமொத்த சித்தர்கள் உலகத்தில் இருக்காங்க, அவங்களோட ரூபங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அகத்திய பெருமான் அவர் உட்கார்ந்துருக்காரு. அதாவது சிவபெருமான்கிட்டருந்து அவரை மாதிரியே ஒரு ஆற்றல் உருவாக்கப்படணும் உருவாக்குனவர் முருகப்பெருமான். ஒரு ஆற்றல் கூட அவரோட அதிகமான ஒரு ஆற்றல் கூட உள்ளவர்னு கூட முருகப்பெருமானை சொல்லுவாங்க. விநாயகப் பெருமான் மொத்த பிரபஞ்சத்தையும் சுனிமலையில் கொண்டாந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் இவங்களும் பாலதிரிபுர சுந்தரி, முப்பெருந்தேவிகள், முக்கத்து முக்கோடி தேவர்கள், யாரனாலும் எப்போனாலும் நினச்ச நேரத்தில் நொடி பொழுதுட்ட வாங்க அப்படின்னா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பேசக்கூடிய இடம். ஏன் இப்படி பேசுகிறாங்க, எதுக்கு இப்படி பேசுகிறாங்கன்னா எல்லாரையும் நல்லவங்களாக மாற்றிடணும் அப்படிங்கக்காகத்தான் வந்து பேசுகிறாங்க. வேறு அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? வண்டானம் எல்லையில் ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன எல்லையில் ஒரு சின்ன சித்தனுக்குள்ளே இருந்து இத்த பெரிய விஷயங்களை செய்யணும் அப்படின்னா யுக மாற்றத்திற்காக வந்து அமர்ந்திருக்காங்க. யுகம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு வந்து அமர்ந்திருக்காங்க. தேவாதி தேவர்கள் பெரியவங்க எல்லாருமே வந்து எளிமையான இடத்துல வலிமையாக சபை கொண்டு அமர்ந்து எங்கும் இல்லாத நிலைன்னு பிரபஞ்சத்தையே ஆட்சி பண்ணக்கூடிய இடம்னு சொல்லப்படுது. என்னமோ சொல்லிக்கிட்டே போகிறாங்க. எல்லா விஷயங்களும் இங்கே நிதர்சனமாக சத்தியமாக வந்துக்கிட்டு இருக்கு.
இதுக்கு மேலே ஒரு இடம் இல்லைன்னு சொல்லுதாங்க, இதுக்கு மேலே ஒரு ஆற்றல் இல்லைன்னு சொல்லுதாங்க, என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இடத்துல வந்து உட்காரன்னா நம்ம அதோட தன்மையை ஒத்து போகணும். அப்படி இடத்துல உள்ள